கேக்குறாரு. சார், எங்களே திருக்கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? உங்களதான் தம்பி. இந்த கல்யாண நாள் ரெஜிஸ்டர்ல இருந்துச்சு, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க தம்பி. உங்களுக்கும் இந்த சடங்கு பண்றதுக்கு கடவுள் தான் உத்தரவா கொடுத்திருக்காரு. சார், நாங்க என்ன பண்ணணும், எங்களுக்கு எந்த முறையும் தெரியாது. வழக்கமா பண்ற மாதிரி நீங்க மீனாட்சியாவும் அவங்க சுந்தரேஸ்வரராவும் நல்ல அலங்காரத்தோட ஏலகிரி வேலன் முன்ன கோயில வலம் வரணும். உங்களுக்கு அன்னை இருந்தா சுந்தரேஸ்வரர் உருவத்துல இருக்க பூமிநாதனுக்கு கை பிடிச்சு குடுக்கணும். இல்லவனா உங்க குழந்தை சரவணன் முன்னாடி திருக்கல்யாணமோ ஊஞ்சல் ஆடுற சடங்கும் நடக்கும். ஐயா, பண்ணிரலாமா? நான் சொல்ற ஸ்பெஷல் நிகழ்வு நடக்குது பாத்தீங்களா? சார், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலாட்டியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அம்சம் தான் சார். அவங்க வருவாங்க, நீங்க விசேஷத்தை ஆரம்பிங்க. நன்றி தம்பி. அம்மா, நீங்க சன்னதிக்கு வந்துருங்க. அமுதன் சொல்ற மாதிரி மேஜிக் தான் நடக்குது. உங்க வெட்டிங் டே அதுவுமா சான்ஸே இல்ல. நிஜமா கடவுள் சேர்த்து வச்ச ஜோடி தான், அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது. கண்ண, நீங்க வர்றப்ப அன்னை முறைன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் உண்மையாயிடுச்சு. சூசன்ன, நீங்க மாலையை கொடுங்க, நாங்க 2 பேரும் குழந்தைய தூக்கிக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க சன்னதிக்குள்ள விட்டுட்டு வந்துடுறோம். வாங்கக்கா, மாமா வாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தம்பதி கிடைச்சிட்டாங்களா? இத்தனை வருஷத்துல நம்ம இந்த திருக்கல்யாணத்தை நடத்தாம விட்டதே இல்ல. ஐயா, தெய்வம் மனுஷ ரூபம்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? கடவுளே மனுஷ ரூபத்துல வருவார். அதானே இந்த சடங்கு. கடவுளான இந்த மீனாட்சி இந்த பூமியில பிறந்து சுந்தரேஸ்வர மனம் முடிச்சு திருக்கல்யாணம் பண்ணின நிகழ்வு அவ்வளவு சுலபமா அம்மன் காட்சி கொடுத்துருவாளா? சொல்லுங்க. அந்த திருவருள் கிடைக்க நம்ம தான் காத்துக்கிட்டு இருக்கணும். சார், திருக்கல்யாணத்துக்கு தம்பதிகள் கிடைச்சிட்டாங்க. இதோ வர்றாங்க பாருங்க. யாரு வந்திருக்காங்க? 2 ஜோடி இருக்காங்களே. ஐயா, அத கேட்கணுமா? முன்னாடி வர்றாங்களே, அவங்கதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். என்ன தம்பி, சரிதானே? மக்கங்கய்யா, இவங்கதான் பூமிநாதன், அவங்க முத்தழகு. இவங்கதான் திருக்கல்யாணம் பண்ணிக்க போற தம்பதிகள். உமகம் சொல்லிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷங்க. இது வழக்கமா ஐயன் அம்மனுக்கு கொடுக்கற ஆபரணம். இதுவே எனக்கு போதும். கல்யாணம் அதுவுமா தாலி மாத்திரத்துக்காண்டி வந்தோம். கடவுள் சன்னதியில திருக்கல்யாணத்துல கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சந்தோஷங்க. நீ திருக்கல்யாணத்துல நீங்க கலந்துக்க போறது இல்ல, ஆனா அது உங்களுக்கு தான் நடக்க போகுது. விசேஷம் எங்க மதுரை பக்கம் நடந்திருந்தா ஊரே சேர்ந்து கொண்டாடி இருக்கோம். இப்படியோ வந்த இடத்துலயும் அக்கா மாமாவுக்கான கடவுளோட ஆசீர்வாதம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அக்கா மாமாவை நாங்களே ரெடி பண்ணி கூட்டிட்டு வரோம். வேலையை முன்னாடி திருக்கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாங்க. குழந்தை சரவணனையும் கூட்டிட்டு வரோம். அக்காவோட அன்னை முறைக்கு எங்க சூசன்ன இருக்காங்க. இது போதும்லன்னு ஆள இருக்கு. வேற என்னமாச்சும் வேணுமா? எங்க சைட்ல இருந்து அவங்க சடங்குல இருந்தாலே போதும், அதே எங்களுக்கு பாக்கியம். பெரிய வார்த்தை சொல்றீங்க. கடவுள் இருக்கிற இடத்துல நாங்க இருக்கிறது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. இதுவும் ஒரு கொண்டாட்டம் தானே. எங்க கல்யாண நாள ரொம்ப மெமரபிளா ஆக்க போகுது. முத்தழகு ஓகே தானே? முத்தழகம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பிச்சிருவோம். பேத்துக்கும் அலங்காரம் பண்ணிக்க ரூம் தனித்தனியா இருக்கு. ஆரம்பிச்சிடலாம். இது எங்க கல்யாண நாளுக்காண்டி பெரியம்மா 108 அம்மன் ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வந்த மாங்கல்யம். இதுதான் இங்க மாத்த இருந்தோம். தெய்வ சங்கல்பம்னு சொல்றது. கொடுங்க. வேலவனோட ஆசீர்வாதத்துல இந்த தாலியை கட்டுங்க. வாங்கக்கா, உங்களை அலங்காரம் பண்ண உடனே பையனையும் பாப்பாவையும் நாங்க 2 பேரும் கூட்டிட்டு வரோம். என்ன, ஸ்வேதாவும் அமுதனும் ஒரு குழந்தைய வாங்கிக்கிறாங்க. ஒண்ணுக்கு அன்னை முறை. சூசன்ன, சொல்லுங்கம்மா. இவருதான் சாமி. ஆங்கிலியத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு மகனான முருகன் தன்னோட தாய் தந்தைக்கு திருக்கல்யாணம் நடத்தின நிகழ்வு தான் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். அவங்க அம்மாவே சரவணன் முன்னிலையில பொண்ணோட அன்னை சம்மதத்துல மாலை மாத்தி திருக்கல்யாணமா நிகழ போகுது. 30 தேவர்களும் பூமி முத்தழக ஆசீர்வதிச்சு இந்த திருக்கல்யாணத்தின் மூலம் தெய்வ தம்பதிகளா ஆசீர்வதிக்கப்படுறாங்க. மாலைய மாத்திக்கோங்க. மாலைய மாத்திக்கிறப்ப பழைய ஞாபகங்கள்லாம் வருது. சரவணன் பேசுறாரு. இந்த திருக்கல்யாணத்துல இருந்து முருகன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. மாங்கல்யத்தை கட்டலாம். மாங்கல்யத்தை கட்டும் போது எல்லாரும் பூ தூவி ஆசீர்வதிக்கிறாங்க. வச்சு விடுறாரு பூமி. கேளி, டேப்லெட் போடு, இல்லாட்டி அட்மிட் ஆயிடலாமா? டல் ஆயிட்டியம்மா? கொடுத்த மெடிசின் எல்லாம் எடுத்துக்கிட்டியாமா? எப்படி இருக்கப்போ? கோயில்ல என்னமா நடந்திருக்கும்? பூமிக்கும் முத்தழகுக்கும் வெட்டிங் டே பரிகாரம் முடிஞ்சிருக்குமாமா?
நீயே இருப்போமா போவோமான்னு இருக்க, இதெல்லாம் உனக்கு முக்கியமா? அவங்க பண்ணிட்டு போட்டோம், உன் உடம்ப பாருடி. தர்மகத்தா போன் எடுக்கல, யாரையும் காண்டாக்ட் பண்ணி ஒன்னும் பண்ண முடியலமா. எடுத்துட்டு வராங்க போன, இங்க பாருங்கம்மான்னு பத்மாவதி கிட்ட குடுக்கறாங்க. பூமி ஐயா எப்படி கல்யாண மாப்பிள்ள மாதிரி இருக்காருன்னு பாருங்களேன். பேரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாதிரி திருக்கல்யாணம் பண்ணிருக்காங்க. பெரியம்மா கொடுத்த தாலிய கட்டி இந்த விசேஷம் எல்லாரும் முன்னிலையும் கோலாகலமா நடந்திருக்கு. எப்படிமா இருக்கு அவங்க ஜோடி? அம்மா இது பெரியம்மா போன்மா, அவங்க எனக்கு காட்டினாங்க. இங்க பார்த்தா சந்தோஷப்படுவீங்கன்னு தான் உங்களுக்கு காட்டினேன். அவங்க கிட்ட ஜாக்கிரதையா குடுக்கணுமா. போதானம் இங்க இருந்து பார்த்தேல்ல எப்படி ஹாப்பியா இருக்கான்னு. இதுதான் நடக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. உடனடியா DNA டெஸ்ட் ரிசல்ட் வரணுமா. அவங்க வந்ததும் நாளைக்கே மெடிக்கல் டெஸ்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுமா. நேற்று இதெல்லாம் என்னால சலிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அம்மா உனக்கு கேக்குதா? புரியுது அஞ்சலி, நான் ஏற்பாடு பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் முத்தலக இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறேன். நீ ஃபீல் பண்ணாத. திருவாளா முத்தலகு நாளை பார்க்கலாம். இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.